இசைஞானி இளையராஜா இன்னைக்கு தன்னுடைய 82வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சிலர் நேரில் சந்திச்சும் இளையராஜாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிற வகையில் செய்தியாளர்களை சமீபத்தில் சந்தித்து பேசின இளையராஜா அவர்கள், எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அனைத்து பிரமுகர்களுக்கும், என்னை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து ரசிகர்களுக்கும், சமூக வலைதளங்களில் வாழ்த்து கூறிக்கொண்டே இருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. பிறந்தநாள் வாழ்த்து கூற பல இடங்களில் இருந்து, வெகு தூரத்தில் இருந்து சிரமப்பட்டு என்னை பார்க்க ரசிகர்கள் வந்துள்ளனர். ரசிகர்களை பார்த்ததும் வாயடைத்து போகிறேன். வாயில் வார்த்தைகள் வரவில்லை. வாழ்க வளமுடன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிறந்த நாளில் ரசிகர்களுக்கு ஒரு இனிய செய்தியும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்போனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் இசைக்கப் போவதாக இசைஞானி இளையராஜா தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய மக்கள் அந்த சிம்போனி இசையை கேட்டாக வேண்டும். உலகம் முழுவதும் நம் பெருமையை சொல்வதைப் போல அவர்களை நம் நாட்டிற்கு அழைத்து வந்து அதே இசை நிகழ்ச்சியை நம் மக்கள் முன்னிலையில் நடத்தப் போகிறேன். இந்த இனிய செய்தியை உலகமெங்கும் இருக்கும் மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் பரிசா இந்த விஷயத்தையும் இளையராஜா சொல்லியிருக்காரு. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.